இறைவனை நோக்கி பக்தர்கள் செல்வதுதான் இயற்கை. ஆனால் திருமால் பக்தனுக்காக ஆதிசேஷனையும் பார்க்கடலையும் விட்டுவிட்டு இந்த பூமிக்கு வந்து சயனம் கொள்கிறார். அந்த திருமால் இருக்கும் கோவிலை பற்றித்தான் இந்த பகுதியில் நாம் காணவிருக்கிறோம். இந்த கோவிலை பற்றி சற்று விரிவாக இப்போது நாம் காண்போம். ஸ்தலசேன பெருமாள் கோவில் என்னும் இந்த கோவில் மகாபலிபுரம் என்ற ஊரில் இருக்கிறது. திருக்கடல் மல்லை மாமல்லபுரம் என்ற பெயரிலும் இந்த ஊர் அழைக்கப்படுகிறது. 2000 வருடங்களுக்கு முன்பு பல்லவ வம்சத்தின் கடற்கரை நகரமாக இந்த நகரம் விளங்கியிருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய சிற்பங்கள் உலக புகழ் பெற்றது. ஒரு காலத்தில் இந்த ஊர் 7 கோயில் நகரம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. 12 ஆழ்வார்களுள் ஒருவரான பூதத்தாழ்வார் பிறந்த ஊர் இது. அந்த 7 கோயில்களில் 6 கோயில்களை கடல் கொண்டு சென்று விட்டன என்று கூறப்படுகிறது. 7ஆம் நூற்றாண்டின் பல்லவ மன்னரால் கட்டப்பட்ட இந்த கோவிலும் கடலுக்கு பக்கத்திலேயே இருந்திருக்கிறது. இந்த கோவிலும் கடலில் மூழ்கிவிடும் அபாயம் இருக்க 15ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்தில் இந்த கோவில் கடலில் இருந்து சற்று தூரத்தில் எழுப்பப்பட்டது. ஸ்தலம் என்றால் பூமி, சயனம் என்றால் படுத்திருப்பது. பூமியில் படுத்திருக்கும் இறைவன் என்பதையே ஸ்தல சயன பெருமாள் என்று கூறுகிறார்கள். மற்ற கோவில்களில் இருக்கும் திருமால் ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டிருப்பார். ஆனால் இந்த கோவிலில் அவர் பூமியிலேயே படுத்திருக்கிறார். இதற்கு பின்னணியில் புண்டரீகர் என்ற ஒரு முனிவர் இருக்கிறார். இவர் இந்த பகுதியில் திருமாலை வேண்டி தவம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போது கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது 1000 இதழ் கொண்ட தாமரை மலர் ஒன்று மலர்ந்திருப்பதை காண்கிறார். இந்த அதிசய பூவை திருமாலிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நினைத்து அவர் பள்ளி கொண்டிருக்கும் பார்க்கடலை நோக்கி செல்கிறார். ஆனால் ஓயாது அலையடித்துக் கொண்டிருக்கும் பார்க்கடலுக்கு உள்ளே எப்படி சென்று திருமாலுக்கு பூவை சூடுவது என்று நினைத்து கொண்டு கரையில் இருக்கிறார். அப்பொழுது திருமால் ஒரு முதியவர் உருவம் கொண்டு புண்டரீக முனிவரிடம் தனக்கு பசிக்கிறது, உணவு வேண்டும் என்று கேட்கிறார். தன் கையில் வைத்திருந்த அந்த அதிசய மலரை அந்த முதியவரிடம் கொடுத்துவிட்டு உணவு எடுப்பதற்காக செல்கிறார் புண்டரீக முனிவர். உணவை எடுத்துக்கொண்டு வந்து பார்க்கும்பொழுது அந்த முதியவர் திருமாலாக மாறி தன் கையில் இருந்த தாமரைப்பூவை தன் மேல் சூடிக்கொள்கிறார். தனக்காக ஓடி வந்த திருமாலுடைய அருள்மொழியில் நனைந்த புண்டரீக முனிவர் தான் திருமாலுடைய பாதத்திலேயே இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். திருமாலும் அப்படியே அருள இன்றைக்கும் இந்த கோவிலில் படுத்திருக்கும் திருமாலின் காலடியில் புண்டரீக முனிவரின் சிலை இருக்கிறது. இங்கே இருக்கும் அம்பாளின் பெயர் நிலமங்கை தாயார். பொதுவாக திருமால் கோயில்களில் இருக்கும் தாயார் தாமரை மலரின் மேல் அமர்ந்திருப்பார். ஆனால் இந்த கோவில் இருக்கக்கூடிய தாயார் பூமியில் உட்கார்ந்திருக்கிறார். எனவே அவரை நிலமங்கை தாயார் என்று அழைக்கிறார்கள். 12 ஆழ்வார்களுள் ஒருவரான பூதத்தாழ்வார் பிறந்த ஊர் இது. அவருக்கு என்று இந்த கோயிலில் தனியாக ஒரு சன்னதி உண்டு. திருமாலின் கையில் உள்ள 5 ஆயுதங்களில் ஒன்றான கௌமோதகி என்னும் பெயருடைய கதாயுதத்தின் அம்சமாக இவர் பிறந்தார் என வைணவ பெரியவர்களால் சொல்லப்படுகிறது. பூதம் என்னும் வடசொல் பூ என்ற அடிசொல்லில் இருந்து தோன்றியது. இதன் பொருள் சத்தை பெற்றது என்பது. சத்து என்பது அறிவு. திருமாலின் திருக்குணங்களை அனுபவித்து அறிவை பெற்றவர் பூதத்தாழ்வார் என்று பெயர் காரணம் சொல்லப்படுகிறது. 12 ஆழ்வார்களுள் முதல் 3 ஆழ்வார்களான பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார் மற்றும் பேயாழ்வார் ஆகிய மூவரையும் இணைக்கும் சம்பவம் ஒன்று திருக்கோயிலூர் என்னும் ஊரில் நடந்திருக்கிறது. இவர்கள் மூவரும் திருவந்தாதியை எழுதியிருக்கிறார்கள். இவர்கள் மூவரும் வெவ்வேறு இடத்தில் அடுத்தடுத்த நாட்களில் பிறந்தவர்கள். அந்தாதி என்பது தொடர்ச்சியாக வரக்கூடியது. ஒரு செய்யுள் முடியும் கடைசி வார்த்தையிலிருந்து அடுத்த செய்யுள் தொடங்கும் அமைப்பை உடையது. இந்த திருவந்தாதியை இவர்கள் மூவரும் ஒருவர் பின் ஒருவராக எழுதியிருக்கிறார்கள். முதல் பாடலை பொய்கையாழ்வார் எழுதார் என்றால் அப்பாடலின் கடைசி சொல்லை பூதத்தாழ்வார் தன்னுடைய பாடலின் முதல் சொல்லாக பயன்படுத்தியிருக்கிறார். இவருடைய பாடலின் கடைசி சொல்லை தன்னுடைய பாடலின் முதல் சொல்லாக பயன்படுத்தியிருக்கிறார் பேயாழ்வார். பூதத்தாழ்வார் வைணவ நூல்களின் தொகுப்பான 4000 திவ்ய பிரபந்தங்களில் உள்ள 2ஆம் திருவந்தாதியை பாடியுள்ளார். இது 100 வெண்பாக்களால் ஆனது. பூதத்தாழ்வாரின் தமிழ் பாசுரங்கள் மிகவும் இனிமையும் எளிமையும் நிறைந்தவை. தன்னை பெருந்தமிழன் நல்லேன் என்று பெருமையோடு சுட்டிக்கொள்பவர் இவர். 7 பிறப்புகளாக தவம் செய்து இந்த பிறப்பை பெற்றேன். இந்த பிறப்பில் தமிழ் மாலை சூட்டி உன் இணையடிக்கே சமர்ப்பிக்கும் பெருந்தமிழன் ஆதலால் நல்லேனானேன் என்று பாடுபவர். இவர் தன்னுடைய தமிழை ஞானத்தமிழ் என்கிறார். ஐநா சபையின் அங்கீகாரம் பெற்ற யுனெஸ்கோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 32 இடங்களை பாரம்பரிய சின்னங்களாக அங்கீகரித்துள்ளது. அதில் ஸ்தலசேன பெருமாள் கோவிலும் ஒன்று. தன்மேல் பக்தி கொண்ட அடியவர் வேண்டுகோளுக்கிணங்க பார்க்கடலில் தான் படுத்திருந்த ஆதிசேஷனை விடுத்து பூமியில் வந்து சயனம் கொண்டிருக்கிறார் இந்த ஸ்தலசேன பெருமாள். இன்றைக்கும் இந்த கோவிலில் கருவறையில் இருக்கும் திருமாலுடைய சிலையை வெளியில் இருந்து பார்க்கும்போது அவருடைய தலையோ பாதமோ தெரியாது. தன்னுடைய மார்புக்கு மேலாக
நீட்டியிருக்கும் அந்த கையினால் தன்னை நோக்கி வரும் பக்தர்களை வா என்று அழைப்பது போல் அமைந்திருக்கும். திருக்கடல் மல்லையில் மண்ணில் படுத்திருக்கும் திருமால் தன்னுடைய அடியவர்களை தன்னை நோக்கி வரும்படி அழைத்து கொண்டிருக்கிறார். இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கோவிலுக்கு சென்று நல்லதொரு அனுபவத்தை சேகரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.